என்னங்க எல்லாருக்கும் வந்து பிறந்த வீடு பிறந்த ஊர் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தாங்க. அதுவும் அங்கே இருக்க திருத்தலங்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவையாக இருந்தால் நம்ம வந்து போகும்போதெல்லாம் நமக்கு போக தோணும். அந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து அரவக்குறிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போகாமல் நாங்கள் வரமாட்டோம். அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நான் அரவக்குறிச்சிக்கு அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. எங்கள் ஊரில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில், அதாவது சிவன் கோயில் வந்து ரொம்ப பிரபலமான கோயிலுங்க. நங்காஞ்சி இந்த கோயில் வந்து நங்காஞ்சி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம், நம்ம பார்க்கலாம், கோயிலை சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரசு வேம்பு பிள்ளையாருங்க. பிள்ளையார் இருக்கிற இடத்துல வந்து இந்த அரச மரமும் வேப்ப மரமும் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது கோயிலுக்கு வெளியிலேயே இருக்குங்க இந்த பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி வந்து போனால் வந்து கோவில் வந்து நுழைவு வாயில் வருங்க. இதுதான் வெளியிலேருந்து நம்ம உள்ளே நுழையிற இடங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கோவிலோட நுழைவு வாயிலுங்க. நுழைவு வாயிலேருந்து நம்ம உள்ளே போனோன்னே வழக்கமாக வந்து பிள்ளையார், கொடிமரம் இதெல்லாம் இருக்கும். நம்ம அந்த பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் சுற்றி வருவோம். இப்போ பிள்ளையாருக்கு பூ போட்டு வழிபட்டுட்டு சூரியனுங்க, தெற்கு புறமாக சூரியனை வழிபட்டுட்டு அப்படியே கோவில் வெளிப்பிரகாரத்தை இப்போ நாங்கள் சுற்றிட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்கோம். கோவில் வெளிப்பிரகாரத்துலேருந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து முன்னாடி நந்தியம்பெருமாள், நந்தியை கும்பிட்டுட்டு அந்த நந்திக்கு நேராக பார்த்தீங்கன்னா அம்மன் உள்ளே இருக்கிற காட்சியும் தெரியும் உங்களுக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா இது வந்து வன்னி மரங்க. சிவன் கோவில் விசேஷமான மரம் வன்னி மரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிள்ளையாருங்க. எல்லா இடத்துலையும் பிள்ளையார் இல்லாத இடமே இருக்காது. இங்கே கன்னிமூலை மகா கணபதி வீற்றிருக்காருங்க. அந்த கணபதி வந்து நம்ம சுற்றி வரோம். இப்போ சுற்றி வந்துட்டு அப்படியே போனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்குறது வந்து முருகன். இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ தட்சிணாமூர்த்திங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரோம் பாருங்க. இதான் தட்சிணாமூர்த்தி வீட்டிருக்காரு. அதுக்கடுத்து அந்த இடத்துலையும் வந்து ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. நர்த்தன கணபதி இருக்கார். இப்போ அந்த நர்த்தன கணபதியிலேருந்து அந்த பக்கம் அப்படியே போனோம்னா தட்சிணாமூர்த்தியை சுற்றி நம்ம போனோம்னா லிங்கோத்பவர் நமக்கு எப்போவுமே வந்து மேற்கு பார்க்க இருப்பார் இல்லைங்களா, சாமி இருக்கிற இடத்துல. அந்த லிங்கோத்பவரை வழிபட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தா சைட்லாம் பார்த்தா அப்படியே கோவில் நந்த வனங்க. அப்படியே நிறைய செடி சாமிக்கு தேவையான பூ மரங்களும் இருக்குது. இது பாருங்கள், வில்வ மரத்தில் வந்து காயெல்லாம் நிறைய பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரம்யமான சூழ்நிலை அழகாக இருந்துச்சுங்க. அதை சுற்றி வந்துட்டு பார்த்தா நாங்கள் வந்து முருகன் இருக்கிற அந்த சன்னதியை சுற்றி வந்து முருகன் கோவிலில் சாமி கும்பிட்டோங்க. முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட வேல் வச்சுட்டு வீட்டு இருக்காருங்க. முருகனோட வாகனமும் முன்னாடி மயில் இருந்துச்சுங்க. முருகனோட தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். நாங்கள் கொண்டு போன செண்பக பூவை எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா முன்னாடி வந்து நாங்கள் அம்மனுக்கும் சிவனுக்கும் தனியாக கட்டி வச்சுக்கிட்டேன். மீதி வந்து ஒத்த பூவாக செம்பருத்தி பூவும் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். எல்லா சுவாமிக்கும் வச்சுட்டு நாங்கள் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க. அடுத்து வந்து முருகன் இதுலேருந்து பார்த்தா தெற்கு புறமாக எல்லா கோவில்லையும் அமைந்திருக்கிற மாதிரி தாங்க துர்க்கை. அந்த துர்க்கையை வழிபடுறதுக்காக நாங்கள் போனோங்க. துர்க்கையை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பைரவர் முடிச்சுட்டு அப்புறம் நமக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சனீஸ்வரர் இது இருந்துச்சு. அப்புறமா நம்ம கடைசியாக தான் அதை வழிபடுவோம் இல்லைங்களா. இப்போ கோவிலில் வந்து உள்ளே வெளி சுற்ற முடித்து இப்போ கோவிலுக்கு உள்ளே வந்து நாங்கள் நுழையிறோங்க. நந்தியை வழிபட்டுட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு தான் இப்போ நாங்கள் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் தரிசனம் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குற காசி விஸ்வநாதர் ஆயில் உள் பிரகாரம் உள்ள கருவறைக்கு பக்கத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஐயர் வந்து பழக்கமானவர் அப்படிங்கிறனால சாதாரண விசாரிப்புகள், எப்போ வந்தீங்க ஊருக்கு, என்ன நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரியெல்லாம் கேட்டார். செல்வி வந்து பக்கத்தில் இருக்க எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நான் கட்டி எடுத்துகிட்டு போனேன். செண்பக பூவையும் கொடுத்தேன், மல்லிகைப்பூ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாத்தையுமே நான் வந்து ஐயர்கிட்ட கொடுத்தேங்க. நம்ம கோவிலுக்கு போனால் அந்த பூவும் விளக்கும் தான் சாமிக்கு போய் சேர்றது இல்லைங்களா. அதனால் வந்து எப்பயுமே பூ எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் செண்பக பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து உள்ளே நீங்கள் பார்க்குறது தான் வந்து காசி விஸ்வநாதர்.
இந்த சூழ்நிலையில் வந்து கோவிலெல்லாம் கூட்டமே இல்லைங்க. அதனால தான் நான் வந்தேன். நான் எந்த கோயிலுக்குமே ரொம்ப போகவே இல்லை இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து. என்னவோ அரவக்குறிச்சி வந்தோடனே இந்த காசி விஸ்வநாதரை பார்க்கணுன்னு தோணுச்சுங்க. அதான் வந்தேன். பாருங்கள், தீபாராதனை. நீங்களும் கோயிலுக்கு போக முடியாதவங்க எல்லாருமே வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்கள். அடுத்ததாக அங்கே தீபாராதனை முடிச்சுட்டு அம்மன் சன்னதிக்கு வந்துட்டாருங்க. அம்மனுக்கும் வந்து தீபாராதனை காட்டினார். நான் கொடுத்த பூ வந்து அந்த சிரசில் மேலே வச்சாரா, செண்பக பூவாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கேயும் பாருங்கள், தீபாராதனை காட்டுறாரு. நீங்களும் எல்லோரும் சாமி கும்பிடுங்க. விபூதி பிரசாதம், குங்குமம், பூ எல்லாமே வந்து திருப்தியாக இருந்துச்சுங்க மனசுக்கு. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். என் கூட நிற்கிறது வந்து சுதாங்க. இவங்க தான் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போனாங்க. செல்விக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எங்களுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணு கூட. செண்பக பூ வந்து சனீஸ்வர பகவானுக்கும் அடுத்ததாக வச்சுட்டு அப்புறம் என்னங்க, சனீஸ்வர பகவானை வழிபட்டாச்சுன்னா அவ்வளோதான். ஃபைனலாக கொடி மரத்துக்கிட்ட வந்து கீழே எல்லாருமே விழுந்து கும்பிட்டுட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டேங்க. ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க இந்த காசி விஸ்வநாதரை இன்றைக்கி போய் வழிபட்டது. நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 கிலோமீட்டருங்க. அம்மா வீட்டிலேருந்து ஈஸ்வரன் கோவில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் சாயங்கால நேரம் அப்படின்னா நடந்து போயிடுவோம். முந்தி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே வந்து நடந்து தான் போவோம். எந்த வண்டியோ வாகனமோ காரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செவ்வாய் வெள்ளி தவறாமல் கோவிலுக்கு போவோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நடந்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாமல் இருக்குங்களா. அதனால் அப்புறம் செல்விக்கிட்ட சொன்ன எதிர்த்த வீடு தான். அப்புறம் செல்வி அக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சுதாவும் வந்தாங்க. அவங்க 2 பேரோடையும் தான் நாங்கள் வந்து வண்டியிலேயே போயிட்டோம். 2 வண்டியில் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேயே வந்துட்டோங்க. கடைசியாக பிள்ளையாரையே வழிபட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வெளிப்பிரகாரம் தான். நம்ம கோவிலேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே கோவில் வெளிப்பிரகாரம் சுற்றி உள்ளே நுழையும் போது ஒரு வழி, வெளியில் போகும்போது ஒரு வழி, அந்த மாதிரி வெளியில் வந்துட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கே வந்துடுறேங்க. வந்துட்டு இப்போ திரும்பவும் ஆன் தி வே வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கிறோம். செல்வி முன்னாடி போனாங்க, அப்படியே நாங்கள் 2 பேரும் பின்னாடி போனோங்க. மலரும் நினைவுகள், அதாவது அரவக்குறிச்சியில் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ நம்ம எப்படியெல்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக நடந்து வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள் பசுமையாக இருந்துச்சுங்க. ஆனால் இடம்லாம் எல்லாமே வந்து வித்தியாசமாக எல்லா பக்கம் பில்டிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சந்தைங்க, அரவக்குறிச்சி சந்தை. உள்ளே தெரிகிறது வந்து பகவதி அம்மன் கோவில். இந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்குங்க. சாமி மெரமணை வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வரும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோங்க. அப்படியே வண்டியில் வரும்போது பார்த்துட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுங்க. இப்போ ஆப்போசிட்டில் நான் காட்டினது ஓல்டு போலீஸ் ஸ்டேஷனுங்க. இந்த இடத்துல தான் பஸ் நிற்கும். நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்குனா இங்கே தான் வரணும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நுழையிற சந்துக்கிட்ட வந்துட்டோங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பாருங்கள், செல்வி வண்டி ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் வீட்டு முன்னாடி நிறுத்துகிறாங்க. இதுதான் எங்கள் அம்மா வீடுங்க. எதிர்த்த வீடு செல்வி வீடு. செல்வி வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து அம்மா வீடு. வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க. அம்மா வந்து புட்டு ரெடியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையில் வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. நான் இதோட இன்னொரு பார்ட் வந்து உங்களுக்கு நான் அப்புறம் கொடுக்குறேங்க. எதிர்த்த வீட்டில் பாருங்கள், செல்வி மருமகள் வந்து சீம்பால் செஞ்சேன்னு கொண்டு வந்தாங்க. நல்ல பசிங்க. இந்த வீடியோ முடிக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அந்த சீம்பாலும் இதுவும் புட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அம்மா வந்து போகும்போதே வாழை பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஆளை பிடிச்சி அறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வாழைப்பூவை நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா சுத்தம் பண்ணி எல்லாம் ஆஞ்சு நறுக்கியும் எடுத்து வச்சுட்டாங்க. இனிமே தான் சமைக்கணுங்க. நான் இப்போ எங்கள் ஊர் கோவில் ஈஸ்வரன் கோயில், அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றி சொன்ன விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் எல்லாருமே இந்த கோயிலை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்த ஒரு திருப்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. என் மனசுக்கு அந்த மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்புறமா நான் இந்த கோவிலை பற்றின விவரங்கள் எல்லாமே நான் வந்து அங்கே குருக்கள்கிட்ட கேட்டேங்க, ஐயர்கிட்ட கேட்டேன். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பெருசானதுனால என்னால் இந்த வீடியோவில் கொடுக்க முடியல. இதோட கண்டினியூஷனாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக பாருங்கள். இதை பார்த்துட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.